ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பழ வகைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது நிறையா முந்திரி தோப்புகளில் பார்த்திங்கன்னா கொடியாக படர்ந்து முந்திரி மேலே இருக்கும். இந்த பழம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பழம் பார்த்திங்கன்னா தண்ணீர் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி குழகுழப்பு தன்மையாக இருக்கும். இதை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 பழம் நம்ம சாப்பிட்டாலே ஓரளவு நம்ம தண்ணி தாக்கத்தை தீர்த்து விடும். அந்த அளவுக்கு இதில் பயன் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரம்புட்டான் என்ற பழம் பார்த்திங்கன்னா அதோட தோற்றமே மிக அழகாக இருக்கும். இந்த தண்ணீர் பழம் தோற்றமும் சேம் கிட்டத்தட்ட அதே போல் இருக்கும். இது ரெட் கலரில் இருக்கும், அது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஆனால் இந்த 2 பழத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ரம்புட்டான்ற பழம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும் இந்த தண்ணீர் பழம். இந்த தண்ணீர் பழத்திற்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க தண்ணீர் பழம், அப்புறமா எனக்கு தெரிஞ்சு குரங்கு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நிறைய பேர் இது சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பேர்லாம் தெரியுதோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.